மோகன் பாபு சார் என்ன கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நிறுத்து மன்னிப்பு கேட்டாரு. எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணுல வந்து தண்ணி வந்துச்சு. VTV கணேஷ் சொல்றேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ண படம் போகுது. மதுபாலா மேடம்க்கு கொடுத்த பேமெண்ட் ஒன்லி 230 வரைக்கும் தான். அவங்களுக்கு எஸ்வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் CMDA-வால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடியில் மாதவரம், பொன்னேரி, மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9791175755. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வந்தது ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த படத்தோட கேமராமேன் வந்து ஷெல்டன், அவர் வந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்காரு. நான் செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணேன். ஏன் செகண்ட் யூனிட்டாக ஒர்க் பண்ணேன்னா, பிகாஸ் ஆஃப் மை பிரதர் விஷ்ணு சார். என்னை தெலுங்குல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது கேமராமேன்னா அவர் தான். ஸோ அவருடைய ஒரு 4-5 படம் நான் வந்து அவரோட கம்பெனியில் நான் பண்ணிட்டேன். ஸோ ஐ கேன் நெவர் சே நோ டு ஹிம் ஃபார் எனி திங். ஸோ தட் வாஸ் த ரீசன் மெயின்லி ஐ வெண்ட் அண்ட் wanted to be a part of this film. ஷெல்டன் வந்து அவரோட பிஹாஃபில் நான் பேசுகிறேன். அவர் ஆக்சுவலி நம்ம சிஸ்டமுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் ஆகிட்டார். அதாவது நம்மளோட வே ஆஃப் ஒர்க்கிங் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப அழகாக அடாப்ட் ஆகிட்டார். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் ஒர்க்கர். ஸோ வெரி குவிக், வெரி அடாப்டபிள். அதனாலேயே வந்து ரொம்ப இந்த படத்தை வந்து இந்த குறிப்பிட்ட டைமில் முடிக்க முடிஞ்சதுன்னா ஐ திங்க் ஷெல்டன் பிளேஸ் அ மேஜர் பார்ட் when it comes to the technical front of it. And my wishes to him. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மேடையில் வந்து I give my deepest and warmest wishes to Vishnu sir, because he is taking a new avatar of being of going to the next level as an actor, as a producer, as a writer. And my wishes to Mukesh ji and everyone else also. So thank you very much. Hi to the press, and I would like to say thank you to Vishnu sir, who has believed in me. மேல நம்பிக்கை வச்சு முகேஷ் சாரும் விஷ்ணு சாரும் என்னை தனியாக ஒரு ரூமில் விட்டாங்க. இதான் ரஷ் எடுத்துக்கோ, படத்தை பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு படம் கிடையாதுங்க, ஒரு 6-7 படம் சேர்த்து எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து VTV கணேஷ் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடிட் பண்ண படம் போகுது அப்படின்ற மாதிரி வச்சு. பட் ஆனாலும் சூப்பர், எல்லாரும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு இடத்துல கூட ஐயோ இது பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இட்ஸ் டன் வெல். மோகன் பாபு சார், ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. எனக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இந்த 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 டீம். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். இந்த படம் வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு 27th அன்னைக்கு தெரியும். வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார், சாரி. நான் ஆக்சுவலாக பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையாக இருந்தாலும் என்னோட சொந்த ஊர் இங்கே கும்முடிமொழி பக்கத்தில் மாநல்லூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். அதுதான் எங்கள் அப்பா பிறந்தவர், எங்கள் தாத்தா பிறந்தவர், எல்லாமே எங்கள் பூர்வீகமே அங்கே தான். எங்கள் பாட்டி ஊர் வந்து காலாஸ்ரீ பக்கத்தில் இருக்கிற காற்றப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். எங்கள் அப்பாவுக்கு 1 வயசு இருக்கும்போது எங்கள் தாத்தா வந்து மாமியார் வீட்டில் போய் செட்டில் ஆயிட்டாரு. அதாவது எங்கள் பாட்டி ஊரில் போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வளர்ந்ததுலாம் அங்கே தான். நாங்கள்லாம் பிறந்த பிறகு நாங்கள் லீவ் ஆனால் அங்கே தான் போவோம். ஸோ அப்படி அந்த கிராமத்துக்கு போக வர இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும். எங்கள் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சீனிவாசன், எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணியம், அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து சீனிவாசன் அப்படின்னு. அவருடைய 2 பேருமே ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா, எங்கள் அப்பாவும் சீனிவாசன் அவர்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சீனிவாசன் அங்கிளுடைய பையன் வந்து ஆனந்த், அவர் பேர் வந்து கோலா ஆனந்த். இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காரு. அவரும் நானும் சின்ன வயசுலேருந்து ஜட்டி போட்டதுலேருந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி குழந்தையிலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவரால் தான் இன்னைக்கு இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு நான் சொல்லுவேன். 2002 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் காலாஸ்ரீ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது
மோகன் பாபு சாரோட படம் அது ஷூட்டிங்கு. அப்போ என்னை கொண்டு போய் அவர்கிட்ட எங்கள் மாமா பையன் எனக்கு தெலுங்குல ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் விஷ்ணு சார் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆன விஷ்ணு திரைப்படத்தில் எனக்கு ஒரு சின்ன வில்லன் கூட வர மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாரு. ஹைதராபாத்தில் போய் முறையாக ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சுட்டு வந்தேன். 2 நாள் தான். அப்புறம் அவரே கூப்பிட்டு, இல்லை இது ரொம்ப சின்னதாக இருக்குது, நீ அப்புறம் அடுத்த படத்தில் ஏதாவது நல்ல கேரக்டர் கொடுக்குறேன் அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ண வந்துட்டேன். ஸோ அதுதான் என்னோட முதல் தெலுங்கு படம். அதுக்கப்புறம் ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. காயத்ரி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக நம்ம மோகன் பாபு சார் வந்து ஒரு படம் எடுத்தார். அப்போது கண்ணன் மாஸ்டர் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, மோகன் பாபு சாரோட படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன்டா, அதில் ஒரு கேரக்டர் இருக்கு, நீ என்ன பண்ணுற மோகன் பாபு சாருக்கு ஃபோன் பண்ணி பேசிடு அப்படின்னாரு. சார் மாஸ்டர் நானே அவர்கிட்ட பேசணுமா அப்படின்னேன். ஆமாடா நீயே பேசுற, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாரா சார். அவர் பார்த்தா எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அப்புறம் மாஸ்டர் தான் என்கிட்ட நம்பர் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணேன். ஏரா దీంట్లో నడిస్తావా, ఒక చిన్న క్యాట్ ఉంటుంది, నడిస్తావా, డేట్ ఇస్తావా అని. సార్ చెప్పండి సార్, మీరు ఎట్ట చెప్తారో అట్లా చేస్తాను సార్ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் அவர் குரலை கேட்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது எனக்கு. அப்புறம் அங்கே போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் வந்து ரொம்ப கோவக்காரரு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தோம் நாங்கள். அப்போ மோகன் பாபு சார் வந்து செட்டுக்குள்ளே வராரு. எல்லாரும் அவர்கிட்ட ஓடி போய் விஷ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் பொழுதுக்கு எல்லாரையும் போங்க போங்க போங்கன்னு விரட்டினாரு. நானும் ஓடினேன் அவங்க கூடவே. நானும் போயிட்டு அல்லு சார் அப்படின்னேன். என்னையும் அப்படி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விரட்டினாரு. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்னா, அது நம்ம பார்த்துட்டு சார் வந்து இது மாதிரி விரட்டுறாரு அப்படின்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அப்படி நின்றுருக்கேன். அப்போ மாஸ்டர் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸை எடுத்துட்டு இருக்காரு. சம்பாத் இப்படி பண்ணுங்க, சம்பாத் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அங்கே உட்காந்துட்டு அதை கேட்டுட்டே இருந்துட்டு சம்பத் கேட்டோன்னே அவரு சம்பத் ராராய்க்கடா அப்படின்னாரு. நான் ஓடி போய் நின்னேன். என்னடா தாடிலாம் வச்சிருக்கேன், நான் சேவ் பண்ணி தான் உன்னை பார்த்துருக்கேன், நீ தான் அப்போ வந்து விஷ் பண்ணது அப்படின்னு. ஆமாம் சார். ஐயோ சொல்லக்கூடாது. உடனே எல்லாரையும் கூப்பிட்டாரு. என்னால் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியாது. எல்லாரையும் அங்கே இருந்த டைரக்டர், ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. டைரக்டர், கேமராமேன் எல்லாரையும் கூப்பிட்டு இவன் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு நபருடைய ரிலேட்டிவ், அவனோட ஃப்ரெண்டு, இவரை வந்து நான் தப்பா பிஹேவ் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் நின்று சாரி சம்பத், நான் உன்னை தப்பா ட்ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னு எல்லாரும் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டார். எனக்கு அப்பவே எனக்கு வந்து கண்ணில் வந்து தண்ணி வந்துச்சு. நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளை வந்து அப்போ நான் சொல்றது சரி, நான் சொல்றது ஒரு 15 வருஷம், ஒரு 10-12 வருஷம் முன்னாடி நம்மளாம் ஒரு ஆளு, நம்மளையும் மதிச்சு இத்தனை பேருக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சாரி கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜெம் ஆஃப் த கேரக்டர் அவரை பற்றி தப்பாக ஏதாவது கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அந்த படத்தில் அதுக்கு முன்னாடி நான் வாங்காத ஒரு சம்பளத்தை, எனக்கு வந்து சம்பளமே பேசாமல் தான் போனேன். அதுக்கு முன்னாடி அந்த படத்தில் நான் சினிமாலேயே வந்து வாங்காத ஒரு சம்பளத்தை அன்னைக்கு 5 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது எனக்கு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 6 வருஷம் ஆச்சு. திடீர்னு அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்னடா இவர் நம்பர்ல எனக்கு கால் வர சொல்லிட்டு நான் பயபக்தியோட சார் చెప్పండి సార్ రే నెక్స్ట్ ఒక ఫిల్మ్ చేస్తాను న్యూజిలాండ్లో షూటింగ్ పాస్పోర్ట్ ఎంత ఉందా సార్ ఉంది సార్ డేట్ ఇస్తావా సార్ ఏం సార్ మీరు ఎప్పుడు చెప్తారో అప్పుడు వస్తాను సార్ அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே கேரட் గురించి அசோசியேட் மாట్లాத்தாரோ வச்சை అని அப்படி சொல்லிட்டு அசோசியேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா ப்ராசஸும் நடந்தது.
ஸோ இது அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற 3வது படம் கண்ணப்பா. அந்த காளஹஸ்தி சிவனுடைய அருளால் இன்னைக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் திருப்தியோடு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார், விஷ்ணு சார். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து டைரக்டர் அப்புறம் விஷ்ணு சார் 2 பேருமே அவ்வளோ அழகாக என்ன வேலை வாங்கினாங்க. முக்கியமாக விஷ்ணு சார் வந்து அந்த சாங்கில் வந்து என்னை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க வச்சாரு. இந்த படம் உண்மையில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்ணப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நியூசிலாந்து போயிட்டு அங்கே நடித்தது எனக்கு மறக்க முடியாத நினைவுகள் எல்லாமே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சாதாரண ஒரு ஆர்டிஸ்ட், ஆனால் என்னையும் சரத்குமார் சார் மாதிரி, மதுபாலா மேடம் மாதிரி இவங்க கூடலாம் இருந்து என்னையும் ஒரு நடிகனாக மதித்து அவங்க கூடலாம் என்னை வந்து நடிக்க வச்சதுக்காக இந்த மொத்த டீமுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, சிவனே வந்து என்ன நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே. அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் சின்ன பொண்ணா இருக்கிறச்சே சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமால வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவதான் நான். பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கை அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னன்னா, நான் என்னோட பேரை என்னோட ஃபேஸை சினிமால பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசைல யார் ஃபோன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவதான். அது A கிரேட் ஃபில்மா, B கிரேட் ஃபில்மா, இல்ல நல்ல ரோலா, இல்ல சரியான ரோல் இல்லையா, எதுவுமே கேட்காம நான் வந்தவதான் நான். அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்றேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான். And that's what we are seeing today. Feeling so proud to be a part of this mega cinematic experience. In the sound la, in the trailer, in the இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி அதை பார்த்த உடனே I felt so proud and I felt இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்த அப்புறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி, யோதா பத்தி பேசினாலும் சரி, பூலோர் காண்டி பத்தி பேசினாலும் சரி, எந்த அழகன் பத்தி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேண்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலே எக்ஸிட் பண்ணி திருப்பி வந்து இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரோட சினிமால ஹி கேன் நெவர் டெல் மீ தட் ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமால நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டால்ஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய்குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங், இட் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். Most importantly, I came to know many good people on the set and special
especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear directors shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely, lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா, நீங்க இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருந்து எல்லாருமே இன்னைக்கு வந்து எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பேராக ரொம்ப நன்றி. நான் பேசுகிறது எப்படி Q&Aல பேசுகிறேன். எனக்கு மதுபாலா மேடம்க்கு கொடுத்த பேமெண்ட் ஒன்லி 2:30 வரைக்கும் தான். அவங்களுக்கு 4:30க்கு மதுகாருக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ ஷி ஹேஸ் டு லீவ். வில் ஸ்டார்ட் அ Q&A. உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தால் ஃபஸ்ட்டு மதுஜியை கேட்டுட்டு அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ ஐ வில் ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ.